போற்றி வாழி திருநாவலூர் கண்கொண்ட போற்றி உயிரை திருவாத போற்றி போற்றி தில்லை வாழந்தனரே முதலாக சிவடைத்த கொள்ளையலாம் திருத்தொண்டர் பதம் போற்றி கொள்ளையவர் புராணத்தை உலகைய விரித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் சேக்கிழாரணி போற்றி போற்றி நம் கலம்பனை வெற்றவன் தென்கலம்பை திருக்கர கோயிலாம் தன்கடனையும் முதல் என்கடன் பணி செய்து கிடப்பதே வேயொரு தோழி வங்கன் இளமுண்டகன் செவ்வாய் போற்றி சுந்தர போற்றி மதுரை அரசே போற்றி தில்லை மன்றின் உள்ளாடி போற்றி மந்த அரசே போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கடலே போற்றி கம்பத்துறையந்தாய் போற்றி போற்றி பரணே போற்றி கனகத்திரளே போற்றி மலையானே போற்றி போற்றி கண்ணி பூரன் காண்க முருகனுக்கு வேல் முருகனுக்கு சிற்றம்பலம் கோயில் 274 சிவாலயங்கள் பாடல் பெற்ற சிவாலயங்களில் ஒரு கோயில் நம்ம இந்த வண்டியில் வரும்போது சொன்னேன் சரியாக கேட்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது என்னென்னா திருஞான சம்பந்தர் இந்த கோயிலுக்கு பதிகம் பாடிட்டு போயிருக்கார். திருஞான சம்பந்தருடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு. அப்போன்னா 1300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் இருந்திருக்கு. இந்த கோயில் இருக்கவே தான் அவர் வந்திருக்காரு. இந்த திருவள்ளநாதரை பற்றி பாடிட்டு போயிருக்காரு. அப்போனா அதுக்கு முன்னாடியாவது எவ்வளோ காலமாக இருந்ததுன்னு தெரியல. குறைஞ்சது 1300 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னு இருக்குது. சரிங்களா? திருஞான சம்பந்தர் இந்த இடத்துல பாடிட்டு போயிருக்காரு. எப்படியாப்பட்ட ஒரு தலமாக இருக்குமாங்க. அதுபோல் ஐயா இந்த இடத்துல கோயில் திருப்பணிலாம் நடந்திருக்காங்க. அதான் அந்த கட்டுமானம்லாம் இடிச்சிருக்கீங்க, நம்ம வெளியெடுத்து அப்படிமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த பணிகள் மற்றும் இந்த கசனில் பெரிய சன்னதிங்கெல்லாம் போங்க. அந்த கசனின்னா தகடு இருக்குது, உடனே எடுத்து சோப்பு அந்த பவுட்ரு இருக்குது, அந்த பவுட்ரு போட்டு திறந்து போய் தேய்ச்சி கை சுத்தம் பண்ணி அந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ஒற்றை அடிக்கிறவங்க தொடப்பு இருக்குது, பூந்தொடத்தில் தட்டுங்க, சுத்தமாக தூசு இல்லாமல் வரும். அதெல்லாம் ஒற்றை தட்டது ஒரு கூடு. அதே போல் இந்த முக்கியமாக இந்த மண் நிறைய அப்புறப்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு. அது அவர் ஐயா வந்தாங்கன்னா என்ன பண்ணிட்டு கேட்டுட்டு நாங்கள் பின்னால் நிற்கிறார். அந்த பணிகள் நீங்கள் ஒரு நாள் பொழுது முடிஞ்சாக நம்ம இதில் ஒரு ஐயா சாயந்தரம் அசையாம எழுதிங்க ஆரம்பிக்கும் 8 மணிக்கு சேர்த்துக்குவாங்க. ஒரு சிலர் ஐயா ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இங்கே அத்தையாம் பூஜை பார்த்து போனால் நல்லா இருக்கான்னு. இருந்து பார்த்துட்டு வரணும்னு பார்க்கலாம். ஒரு வண்டியில் வர்றதுக்கு கொஞ்சம் விருப்பம் இருக்கிறவங்க நாம் பஸ்ஸுலேயே ட்ரெயினில் ஒரு 6 மணிக்கா ட்ரெயின் இருக்குது. நாங்கள் அங்கே கூட போயிக்கலாமா ட்ரெயின். ஏன்னா வண்டியில் நிறைய பேர் இருக்கிறதுனால கொஞ்சம் நின்றுட்டே வரலாங்க, சிரமமாக இருந்தது. அதனால் கொஞ்சம் முன்னாடி வீட்டுக்கு போனவங்களும் ஒரு 5 மணிக்கு உங்களை எதுவுமே ரயில் நிலையத்தில் விட்டு போனாங்கன்னா வண்டியில் ட்ரெயினில் போய்ட்டு 64 போயிட்டோம்னா அங்கேருந்து நாம் 83 வரோம். அங்கேருந்து அப்படியே போயிடலாம் வீட்டுக்கு. புரியல? அது மாதிரி போகிறவங்க ஏன்னா வீட்டுக்கு போனவங்க ஒரு 20 பேர் போகலாம். இருந்து அத்தனையாம் போய் பார்த்துன்னு போகலான்றவங்க இருந்தும் பார்த்துன்னு வரலாம். சரிங்களா? சரி, சொல்லுங்க. சரி, ஆளுக்கு ஒரு பொருள் எடுத்துக்கலாம். ஆளுக்கு ஒரு பொருள் எடுத்துக்கலாம்.
ஐயா அங்க பிசி கொடுக்குறாங்க அங்க வாங்கலாம் இங்கேயே எப்படிண்ணா இது இப்போ எப்படிண்ணா சீனா இருக்கு உப்பமாவுக்கு